திருமணத்திற்கு பிறகு தனக்கு நடிக்கும் ஆசை இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் 8 ஆண்டுகள் தவித்தாராம் ஜோதிகா. இதை ஜோதிகாவின் கணவர் நடிகர் சூர்யாவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஜோதிகா நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த 36 வயது நிலை படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதா. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக படக்குழுவினர் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் ஜோதிகா, சூர்யா, இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அகரம் பவுண்டேஷன் சார்பாக திருமணமாகி வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் 25 பெண்களுக்கு அவர்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இது முதற்கட்டமாக இந்த விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் இதை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளனர். தற்போது அகரம் பவுண்டேஷனுடன் சக்தி மசாலா நிறுவனமும் இணைந்து இந்த முயற்சியில் களமிறங்கியுள்ளது. இதனையடுத்து பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் பதிலளித்தனர். அப்போது ஜோதிகா பேசும்போது, தற்போது எனது கணவர் தயாரிப்பில் நடித்துள்ளேன். இது தவிர நல்ல கதை அமைந்தால் மற்ற தயாரிப்பாளர்களின் படங்களிலும் நடிக்க தயாராக உள்ளேன் என்று கூறியுள்ளார். சூர்யா பேசும்போது 36 வயது நிலை படத்தில் ஜோதிகாவின் கணவராக நடித்திருக்கும் ரகுமான் கதாபாத்திரம் போல் நிஜ வாழ்க்கையில் கணவர்கள் வாழக்கூடாது. தனது மனைவியின் ஆசைகளை கணவர் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் ஆசையை நிறைவேற்ற கணவர்கள் முன்வர வேண்டும். திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகுதான் ஜோதிகா நடித்திருக்கிறார். ஆரம்பத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் இருந்தது. ஆனால் அதை வெளிப்படையாக என்னிடம் கூற முடியாமல் தவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய ஆசையை தெரிந்து கொண்ட நான் அவரை வைத்து படம் எடுக்க முன்வந்தேன். இதேபோல் ஒவ்வொரு கணவன்மார்களும் தனது மனைவியின் ஆசைகளை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார் சூர்யா.